கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எங்களிடம் எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வரீங்க. இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். நங்கநல்லூர் பஞ்சநாதன் என்று குறிப்பிட்டு செல்ஃபோன் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த செல்ஃபோன் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். பாருங்கள், நம்முடைய வார ராசி பலன்களில் இந்த வாரம் நாம் பார்க்க போவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வார காலத்துக்கான பலன்கள். இது 2025ஆம் ஆண்டு. இந்த வாரத்தில் சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்திலே துவங்கி அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் தன்னுடைய பயணத்தை நடத்தப் போகிறார். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் இருக்குன்னா, மிக முக்கியமாக 24ஆம் தேதி சர்வ ஏகாதசி. என்னுடைய அன்பு நேயர்களுக்கு தெரியும், ஏகாதசி விரதத்தை மிக முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஏகாதசி விரதம் தொடர்ச்சியாக இருப்பீர்களானால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள் கூட நம்மை நெருங்க அஞ்சும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக கடுமையான வியாதிகள் கூட வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த ஏகாதசி விரதம் பட்டினி இருக்க வேண்டும். அதை புரிஞ்சுக்கோங்க. 25ஆம் தேதி மிக முக்கியமான நாள், பிரதோஷம். இந்த பிரதோஷம் என்று சொல்கிற போது அன்று மாலை 25ஆம் தேதி மாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமான் மீது சிவபுராணம் பாடி அவரை நாம் வணங்குகிற போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த சிவபுராணத்தை சொல்ல வேண்டும். 27ஆம் தேதி சர்வ அமாவாசை. நம்முடைய நேயர்கள் அனைவரும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் அமாவாசையுடைய அந்த தத்துவத்தை, அந்த அமாவாசையுடைய அவசியத்தை சொன்ன பிறகு நம்முடைய தினபலன் பார்க்கக்கூடிய அன்பர்கள், வாரபலன் பார்க்கக்கூடிய அன்பர்கள், மாத பலன் பார்க்கக்கூடிய அன்பர்கள், தொலைக்காட்சிகளிலே எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அமாவாசைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அமாவாசை தர்ப்பணத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையிலும் எந்த துன்பமும் வராது. அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான வாரம் இந்த வாரம். காரணம், சந்திர பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ராசியிலே சூரியன் உச்சம். அந்த சூரியனுடைய சாரத்தில் சந்திர பகவான் வாரத்தை ஆரம்பிக்கிறார். பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உண்டு. அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள். அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஏற்றம் உண்டு. மேஷராசியிலே பிறந்து குடும்பத்திலே மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் தொடங்குகிற போதே புத ஆதித்ய யோகத்தில் வாரம் துவங்குகிறது. புத ஆதித்ய யோகம் எப்படி சொல்கிற போது அது ஒரு
நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஃபீல்டில் ஒரு நிபுணத்துவத்தை இது கொண்டு வந்து கொடுக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய தொழிலை எடுத்து செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அரசு துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இப்படி மிகச்சிறந்த நன்மைகள் உண்டு. ஒரு பகைமை ஒன்று நட்பாக மாறும். உங்களுக்கு அந்த யோகம் இந்த வாரம் இருக்கு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாரேன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. சந்திரனுக்கு கேந்திரத்திலே இந்த வாரம் அமர்ந்து வார துவக்கத்திலே அமர்ந்து நீச்ச பங்கத்தை இவர் பெற்று விடுகிறார். ஆகவே உங்களுக்கு மிகச்சிறந்த வகையிலே வாழ்க்கையில் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கணுங்கிற வாய்ப்புகளும் கூடி வரும். சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க, ஏதோ ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பீங்க மேஷராசிக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நிவர்த்தி கிடைக்கும். உங்களுடைய தனஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் தனஸ்தானத்திலே இருப்பார். ஆகவே நல்ல தன லாபம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது உண்மை. 2க்குரிய சுக்கிர பகவான் அவர் உச்சமாக இருப்பதனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். நல்ல தன வருமானம் வந்து சேரும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்கள், கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு இப்பொழுது கூடி வரும். அதே போல 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நம்முடைய ராசியிலே அமர்ந்திருப்பது இளைஞர்கள் ஒரு நல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து நல்ல திருமணம் கூடி வரும். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய விசா, பாஸ்போர்ட் போன்றவைகளுக்கு முயற்சி செய்வதற்கு இந்த காலம் ஏற்ற காலமாக இருக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கும் இந்த காலம் ஏற்றமாக அமையும். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியிலே உச்சமாக இருப்பதனால் பலருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உண்டு. பலருக்கு தாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல பதவிகள் வந்து சேரும். 6ஆம் இடத்திற்குரிய புதன் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போது. குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் 6க்குரிய புதன் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் வெளி மாநிலம், வெளிநாடு இவற்றுடைய தொடர்புடைய வேலையோ, மல்டிநேஷனல் கம்பெனியில வேலையோ பலருக்கு கிடைப்பதற்கு யோகம் உண்டு. 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில கருத்து மாறுபாடுகள் வரும், ப்ராப்ளத்தை கொடுக்கும். புருஷன் முண்டாட்டி கடையில தேவையில்லாத ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இல்லை வேலை ரீதியாக அவர்களுக்கு வெளியூர் வாய்ப்புகளை கொடுக்கும். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்திலே இருப்பதனால் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். வீடு சம்பந்தமான சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு போகலாம். பங்காளிகளுக்குள் சில சொத்து பிரச்சனைகள் வரலாம். 9ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்திலே இருந்து வெளிநாட்டின் மூலமாக நல்ல வருமானம், தந்தையின் மூலமாக ஒரு நல்ல பெயர், வருமானம் இவையெல்லாம் கொண்டு வந்து தருவார். பூர்வீக சொத்து லாபம் தரும். 10, 11ற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்திலே இருப்பதனால் சிலருக்கு வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது. இந்த சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதனால் இந்த வேலை மாற்றத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆகவே இது ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த வாரத்திலே அதிர்ஷ்டங்கள் பெருக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. அவர் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை, சப்தமஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். புத்திர பேற்றிற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி ஏற்படும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ திருமண முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெறும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு சேரும். நல்ல புகழ் கிடைக்கும். ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் இந்த வாரம் முழுவதும் மிகுந்த லாபத்தை பெறப்போகிறீர்கள். அந்த சுக்கிர பகவான் இப்பொழுது உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார், சனியோடு சேர்ந்து பார்க்கிறார். ஆகவே அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. அதை போல 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு,
வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கொஞ்சம் எலும்பு தேய்மான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கம்யூனிகேஷன் ஒன்று வெளிப்படுத்த முடியாம மனசுல ஒரு பாரத்தை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள ஒரு சில தவிப்பு இருக்கும். ஈவன் உங்க ஃபேமிலி லைஃப்ல கூட கட்டிய கணவன் மனைவிட்ட உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது வெளிப்படையா சொல்ல முடியாத கூட சில சமயம் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே போல 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக சாதகமாக நல்ல பலன்களை தரப்போகிறார். நல்ல பயணங்கள் கூடி வரும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சிலருக்கு இப்பொழுது இடமாற்றம் ஏற்படும். அடுக்குமாடி குடியிருப்பிற்கு மாறுவீர்கள். 5ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 5க்குரிய புதன் 12ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு நன்மை. 5க்குரியவர் 12லே மறைந்திருக்கிறார் என்பதனால் சிலருக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கும். பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஒருவரோ இல்லாவிட்டால் உங்கள் பொறுப்புக்கு இணையான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரோ கூட இப்போ ஒரு லீவு போட்டிருப்பார். இந்த எக்ஸ்ட்ரா பொறுப்பை கூட நீங்க எடுத்து பண்ண வேண்டியிருக்கும். ஆஃபீஸில் அப்படி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்படி கிடைக்கும். வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ கணிந்து வரும். 6க்குடைய சுக்கிரன் லாபத்திலே இருப்பது. போட்டி பந்தயங்களிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். கலை உலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். 6ஆம் இடத்தை தன பஞ்சமாதிபதி பார்ப்பதனால் வேலையின் மூலமாக நல்ல வருமானம் வந்து சேரும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல கொஞ்சம் இருக்கும், அது என்னன்னு பார்த்துக்கணும். உங்களுடைய சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே இருப்பதனால் சிலருக்கு இப்பொழுது திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில இருக்கிறார். சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேச்சுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அவங்க மாறுபட்டு கருத்து சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மனசுல ஒரு உறுத்தலா இருந்துகிட்டு இருக்கும். அதே போல பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய அளவுக்கு கொண்டு போய் பணத்தை எதிரையும் முதலீடு பண்ணக்கூடாது. 9 10ற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு லாபம். எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல இடமாற்றம், ஒரு நல்ல வேலை, இல்லாவிட்டால் புதிய வேலையை தரக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உயர்ந்த சம்பளத்தோடு உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய யோகம். ஆகவே இது நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க அந்த நாராயணி அம்மனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, தொட்டது தொடங்கும் அற்புதமான வாரங்க நமக்கு. நம்ம ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தில் இருப்பதனால் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி. குறிப்பாக அரசு தேர்வு, போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு இது ஏற்ற நேரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் சார்ந்த துறை, எந்த துறையில் நீங்க இருந்தாலும் சரி, இப்போ நீங்க இருக்கக்கூடிய துறை, ஒரு ஆபீஸ்ல நீங்க கிளரிக்கல் போஸ்ட்ல இருக்கீங்க, இல்ல நாவல் எழுத்தாளராக இருக்கிறீர்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய நீங்க எந்த ஒரு பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, இப்படி எந்த துறையில் இருந்தாலும் நல்ல புகழ், நல்ல வெற்றிகள் உங்களுக்கு இப்பொழுது வந்து சேர்வதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் காண்பீர்கள். உங்கள் துறையில் நீங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னு பேரை இப்ப நீங்க வாங்க போறீங்க. அது மாதிரி ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் வந்து சேரும். இப்பொழுது உங்களுடைய தன ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் இருப்பதனால் அவர் இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல வருமானம் தரப்போகிறார். பிறகு நல்ல பதவி உயர்வை தரப்போகிறார். புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை தரப்போகிறார். வார தொடக்கத்திலே குடும்பத்திலே சிற்சில கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும். அதன் பிறகு எல்லாம் சீராகும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகம். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமைய போகிறது. தந்தை வழி உறவுகள் சப்போர்ட்டா இருக்க போறாங்க. பக்கத்தில் உள்ள வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வருது. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தாம்பத்திய குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குறைபாடு நிவர்த்தியாகும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அந்த 3க்குரிய சூரியன் இப்பொழுது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்திலே ஏற்படும். தலைமை பொறுப்புகள் உங்கள் பிள்ளைகள் சிலருக்கு இப்பொழுது வந்து சேரும். மருத்துவத்துறையிலே உங்கள் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்பொழுது ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 4க்குடைய புதன் பகவான் இப்பொழுது லாபத்திலே அமர்ந்திருப்பதனால் கல்வியிலே மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிற ஒரு அற்புதமான வாரம்.
அதே போல புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சத்திலே இருப்பது உங்கள் அன்பு குழந்தைகள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, வயிற்று பிரச்சனைகள் இதையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேச்சினால் சில எதிரிகள் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலையினால் நல்ல வருமானமும் வரும். சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். வாழ்க்கை துணைக்கு அவ்வப்பொழுது சில கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும். அவர்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்களுக்கு வெளியூர் வேற ஊருக்கு போய் அசைன்மெண்ட் கிடைச்சா அங்கே வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கலாம். 8, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். யாருக்கெல்லாம் வேலையிலே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு உரியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் இந்த வாரம் ஏற்பட போகிறது. அதே போல தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு 10ஆம் இடத்திலே ராகு சனி இந்த கிரகங்கள் சேர்ந்திருப்பதை பார்க்கணும். சுக்கிர பகவான் சேர்ந்திருப்பதை பார்க்கணும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு பெருகும். 10ஆம் இடத்தின் அதிபதி 12இல் மறைந்திருப்பதும் வேலை மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. அதே போல 11ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருப்பது நல்ல தன லாபம், உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம், சகோதரரால் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலே பரிவர்த்தனை அடைந்து அமர்ந்திருக்கிறார். ஆகவே உயர்ந்த வெற்றி புகழ் இடமாற்றம் அது அப்படின்னு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. நல்ல லாபங்களை பெறும் நல்ல வாரமாக வியாபாரிகளுக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக இது அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு செய்யுங்க. தில்லை நடராஜரை வழிபடுகிற போது எல்லையில்லா நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்துக்கு 27ஆம் தேதி வரைக்கும் சூப்பரான நேரம். ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரப்போகிறார். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை இந்த செவ்வாய் உருவாக்கி தருகிறார். திருமண வாழ்க்கையிலே சிலருக்கு சில கோபதாபங்கள் வந்துவிட்டு போகும். அதெல்லாம் இப்போ இருக்கு. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக சென்று வருவதும் இப்போ அவசியம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவும் இந்த வாரம் அமைகிறார். வாரத்துடைய துவக்க நாள் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் பாதி செல்கிற வரை உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் தருவார். அப்போ 3, 4, 5வது நாட்களிலே கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுடைய பயணங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதற்கு பிறகு 6வது நாள் 7வது நாள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வியாபார பெருமக்களுக்கு இந்த வாரம் நிலைத்த வியாபாரம் அமையும். உங்கள் துறையிலே நல்ல பெயர் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலே மிகப்பெரிய அளவிற்கு சாதிப்பீர்கள் என்று இருப்பதனால் இது மிக மிக சிறந்த வாரம். அதை போல அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் பஞ்சமஸ்தானத்தின் மீது விழுவதனால் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மிகச்சிறந்த வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் நாச்சியார் கோயில் கருடன். அந்த கருடனை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகச்சிறந்த உயர்வுகளை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சமாக இந்த வாரம் முழுவதும் இருப்பது ஒரு யோகம். அவரோடு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்ந்திருப்பதனால் நமக்கு நல்ல வருமானம் வந்து சேரும். நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு நல்ல வருமானம் தரும். கூடுதல் வேலையை செய்யக்கூடிய அமைப்புகளும் இப்பொழுது ஏற்படும். ராசிக்கு அதிபதியான சூரியன் தன லாபாதிபதியோடு சேர்ந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் மிகுந்த தன லாபத்தை நாம் பெறப்போகிறோம். அதை போல 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பதிவுகள் போட்டாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ணினாலும், எந்த பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களை பற்றிய சுய விவரங்களை பதிவிடுவதிலே
ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நீங்கள் பழகுறீங்களோ, பெண்களுக்கு நான் பொதுவாக குறிப்பாக சொல்கிறேன், யாரை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நினச்சி பழகுறீங்களோ அவங்களாலேயே சில துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அவமானம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. 3க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வண்டி வாகனங்களில் செல்கிற போது இந்த வாரம் அது நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க, அது மிகுந்த முக்கியம். அதே போல் இந்த வாரத்தில் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். 4க்கு 9க்கு அவர் 9ல் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகம். சிலருக்கு இடமாற்றம், சிலருக்கு பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய யோகம், நல்ல வருமானம், அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த வாரம் நீங்கள் இருக்க போகிறீர்கள். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வையின் மூலமாக அவர் உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அதனால் நல்ல வருமானம் கூடும். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். கொஞ்சி மகிழ குழந்தை அமையும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா உறுப்பினர் சேர்க்கை இப்போ உண்டு. அப்படி அமைச்சு கொடுக்கும். ஒரு மகிழ்ச்சியான தருணம். காதலில் வெற்றி அமையும். 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் அட்டமத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில கருத்து மாறுபாடுகள் வருவதற்கு அமைப்புகள் உண்டு. சிலர் வேலையில் அவமானப்பட்டு வேலையை விட்டு வெளிவர வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் என்பதனால், ஒரு சிக்கல் அங்கு இருக்கிறது என்பதனால் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மிக கவனமாக நம்முடைய அன்பு நேயர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல 7க்குரிய சனி 8ஆம் இடத்திலே இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு கருத்து மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அமைதியான முறையில் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுக்கு மிக அவசியம். 2 பேருக்கு இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களை காப்பாற்றும். இல்லாவிட்டால் 3ஆம் நபருடைய தலையீடு கணவன் மனைவி உறவிலே இந்த வாரம் வரும். அதனால் சிக்கல் வரும். உங்கள் 2 பேரை தவிர எல்லோருமே 3ஆம் நபர்கள் தான். குடும்ப வாழ்க்கையில் பிறருக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 10க்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதனால் வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் உண்டு. இந்த காலகட்டத்தில் நல்ல தன லாபம் வரும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மிகுந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல சூழ்நிலைகளும் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை மாற்றம் மட்டுமில்லை, சிலருக்கு ப்ரமோஷன் போன்ற செய்திகளும் வரும் அப்படின்னு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் பிஸ்னஸில் சேரப்போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கூடி வருகிறது. சில மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சியை சென்று வழிபடுக, எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் ஒரு அருமையான வாரம். இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். 8ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு மடை மாற்றம் இப்பொழுது படிப்பில் ஏற்படும். ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு கோர்ஸ் பற்றின ஒரு நல்ல செய்தி வரும். அந்த கோர்ஸ் எடுத்து படித்தா வாழ்க்கையில் நமக்கு சிறப்பாக இருக்கும்னு ஒரு அழகாக தேர்ந்தெடுத்து செல்வீர்கள். அப்படிப்பட்ட நேரம் உண்டு. அதே நேரத்தில் ராசிக்கு அதிபதி அட்டமத்திலே விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிற போது உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உட்கார்ந்து கொண்டு நல்ல தன லாபத்தை தருவார். திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களிலே திருமணத்திற்கு நல்ல வரன் இப்போ கூடி வரும். அந்த சுக்கிர பகவான் ராசியை பார்க்குகிறார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ நல்ல திருமண செய்திகளும் கூடி வரப்போகுது. இப்போ உங்களுக்கு அதே போல குரு பகவானும் ராசியை பார்க்கிறார். அப்போ திருமண காலம் உங்களுக்கு அழகாக குடும்பத்திலே திருமண யோகம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறது. நல்ல தன லாபமும் குடும்பத்திற்கு இப்போ ஏற்படும். அதே போல உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் லாபத்திலே இருக்கிறார். இளைய சகோதரரால் இப்போ லாபம் வரும். பழைய சொத்துக்களை விற்று இப்பொழுது லாபம் வரும். பயணங்களினால் நன்மைகள் உண்டு. 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் என்பதனால் தாய் வழியிலே அனுகூலம் உண்டு. தாய் வழியிலே சொத்துக்களோ பணமோ வரக்கூடிய யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு மனையினால் நல்ல லாபம் வரும். நீங்கள் வாடகைக்கு விட்டிருக்கக்கூடிய வீடுகளில் இப்போ வாடகையை கூட்டுவீங்க, அதனால் வரக்கூடிய வருமானமும் வரும். பஞ்சமாதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார்.
ஆகவே இப்பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய சில நபர்கள் பழைய எதிரிகள் இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். சண்டையும் சமாதானமும் கலந்து கலந்து இந்த வாரம் சில நண்பர்களோடு இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸு இருப்பீங்க. ஆனால் சில நேரம் சண்டை, சில நேரம் சமாதானமும் மாறி மாறி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும். அப்படி தான் குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான், சுக்கிர பகவான், இப்போ ராகு பகவான், இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையை புரிஞ்சுக்கிடணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு மனக்குழப்பம். உங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கலாமா, அது வெளியே போகலாமாங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்க இருக்காங்க. அதே போல் 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை. ஆகவே சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய் திருநாடு திரும்பக்கூடிய அமைப்பும், இங்கிருந்து சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதை போல அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் லாபத்திலே 11ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் முயற்சியிலே இருக்கக்கூடிய பல தடைகள் விலகும். இப்பொழுது சில தடைகளே உங்களுக்கு நன்மைகளாக முடியும். அதுவும் இந்த வாரம் உண்டு. சில விஷயத்தில் ஒரு விஷயம் தடைப்பட்டு போயிருக்கும், வேலை கிடைக்காம போயிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போ வேலைக்கு சேர்ந்தவங்களை பற்றி கேள்விப்படுவீங்க, ஐயோ அது மோசமான கம்பெனிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வேலை கிடைக்காமல் வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ உண்டு. அதை போல உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அனுகூலம் உங்கள் மீது இருப்பதனால் நல்ல சௌபாக்கிய யோகம், திருமண யோகம், செல்வ செழிப்பு ஏற்படும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் இருப்பதனால் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம். தாய்மாமனுடைய உடல் நலத்திலும் சிலர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள. ஏன்னா புதன் 8ல் உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நன்மைகளை நீங்கள் பெற போறீங்க. பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனால் உங்கள் முயற்சிகளிலே சில தடைகளும் வந்து நீங்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைந்த நன்மைகள் தரக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 21லிருந்து 27 வரைக்கும் பார்க்கும்போது மிகுந்த நன்மையை தரக்கூடிய நல்ல வாரம். காரணம், உங்களுடைய லாபாதிபதி சூரிய பகவானும் உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் பகவானும் இணைந்து உங்களை பார்ப்பது மிகச்சிறந்த அதிர்ஷ்டம். தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த லாபங்கள் வந்து சேரும். பல் மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள், பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள், பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. பல துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் சார்ந்த துறையில் நம்பர் 1 நீங்கள் வரப்போறீங்க. அதே மாதிரி மூதாதையர் செய்த தொழிலை செய்யக்கூடியவர்கள், அப்பா செய்த தொழிலை சிலர் எடுத்து செய்வீர்கள், அதில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவு இருந்தாலும் சிக்கல்களை மீறி கொண்டு உங்களுக்கு வெற்றிகளும் வந்து சேரும். அதில் சந்தேகம் இல்லை. இப்பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு ஏதோ சில உடல் நலத்திலே பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடம்புல சூடு அடையாமல் உடம்பை பார்த்துக்கணும். நிறைய இளநீர் சாப்பிடுவது, மோர் அருந்துவது, தண்ணீர் குடிப்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியம். இப்பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் முயற்சிகளிலே சில நேரம் தடைகள் வரும். தடைகளை கண்டு துவண்டு போக வேண்டாம். மிக விரைவிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய பண விஷயங்கள், நகைகள், இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்திலே ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே தாய்க்கு சில உடல்நல பாதிப்புகள் வந்துட்டு போகலாம். குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரலாம். அதே நேரத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் அட்டமத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிவர்த்தனையின் காரணமாக சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கும், சிலருக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் பொறுத்திருங்கள். மிகச்சிறந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையிலே மிக விரைவிலேயே வர இருக்கிறது. 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களை பார்ப்பதனால் தந்தையினால் மிகச்சிறந்த நன்மை. தந்தைக்கு அவர் துறையிலே நல்ல பெயர். இப்படி நல்ல உங்கள் மாமனாருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் இப்பொழுது நடக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுவதனால் உங்களுக்கு நல்ல
வேலை கிடைக்கக்கூடிய யோகம், அதிகார வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது சிலருக்கு உண்டு. அதை போல 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் இந்த வாரம் 4ஆம் இடத்திலே அமர்ந்து அவரை செவ்வாய் பார்க்கிறார் வார துவக்கத்தில். அதுவே தாய்க்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும். ஒரு வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். வாகனங்கள் அப்பப்போ சிறு செலவுகள் வைக்கும். வாகனத்திலே அது சிறு சேதங்கள் வாகனங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களை பார்க்கிறார். சிலருக்கு இடமாற்றமோ சிலருக்கு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஆனால் அது அதிர்ஷ்டகரமாக அமையும். உங்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம், தொழிலிலே வளர்ச்சி, மனதிலே நிம்மதி என்று இந்த வாரம் அமைய போகிறது. ஒர்க் ப்ரெஷர் மட்டும் அதிகமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும் நல்ல வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பண லாபம் இந்த வாரம் இருக்கும். பிள்ளைகளினால் நல்ல நன்மை இருக்கும். பஞ்சமாதிபதி குரு 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருப்பது திருமண செய்தியை உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்திலே நிம்மதி, சந்தோஷம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் அலுவலகத்திலே நமக்கு கிடைக்கிற போது அதை வைத்து சில மனக்குழப்பங்கள் இருக்கும். எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்குறாங்களே, ப்ரெஷராக இருக்கே, அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் லாபாதிபதியும் சேர்த்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். ஆகவே நல்ல வேலை, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாய் சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் சிலருக்கு இருக்கலாம். சரியான நேரத்திலே வரியை கட்டுவது உங்களுக்கு நன்மையை தரும். இப்படி இந்த வாரம் தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி. அவளால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உண்டு. அதே நேரத்தில் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் உண்டு. இப்போ புதிய பொறுப்புகள், அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும். பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இப்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தால் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய யோகமும், அலுவலகத்திலே நல்ல பதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமும், கல்வியிலே மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய யோகமும் இந்த வாரம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் வளர்ச்சி பெறும் நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். தினந்தோறும் காலையில் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம் குரு பகவானுடைய பார்வையில் நீங்கள் இருப்பது. அதை போல செவ்வாய் பகவானுடைய பார்வையிலும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பார்வைகள் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்த எதிரிகள் இப்பொழுது விலகி போவார்கள். நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்க போகிறது. அதை போல 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே வந்திருக்கிறார். ஆகவே 7லே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வார துவக்கத்திலேயே நீச்ச பங்கத்தை பெறுகிறார். ஆகவே உங்கள் கணவர் தான் இழந்திருந்த பழைய செல்வாக்கை மீண்டும் பெறுவார். கணவன் மனைவி உறவிலே யாருக்கெல்லாம் சிக்கல் இருந்துச்சோ அந்த சிக்கல்களெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். வெளிநாடுகளிலே இருந்து வேலை இழந்து தவித்தவர்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதை போல சகோதர உறவுகளினால் பிரச்சனை, பங்காளி உறவுகளினால் பிரச்சனை இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்குரிய வழிவாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். ஒரு சமாதானம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கிய செய்தி உண்டு. தொழிலில் நல்ல வருமானம் உண்டு. கல்வியிலே மாணவர்கள் மிகச்சிறந்த வளர்ச்சியை இப்பொழுது பெறுவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய
தெய்வம் அங்காரகன். அங்காரகனை வழிபடுங்கோ. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த வாரத்தில் நன்மைகள் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மையை தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் விலகப் போகிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் நிவர்த்தியாக போகிறது. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும் வீட்டிலே தேவையான ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ளக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. உங்கள் பஞ்சமாதிபதியும் உங்களுடைய சப்தமாதிபதியும் கூடி உங்களுக்கு அனுகூல ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்கள் கணவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குடும்பத்திலே இருந்த பொருளாதார தடைகள் இந்த வாரம் விலகப் போகிறது. உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வளர்ச்சி வரப்போகிறது. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆக இந்த வாரம் மிகச்சிறந்த நல்ல வாரம். தொழில் முன்னேற்றம் தெரியுது, கல்வி முன்னேற்றம் தெரியுதும் போது இது நல்ல விஷயம். ஆனால் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் உண்டு. அதை போல கடன் தொல்லைகள் சிலரை வாட்டலாம். உங்கள் புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாசாணியம்மன். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ராசிக்கு அதிபதியும் 3ஆம் இடத்திற்கு அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே பயணங்களினால் வெற்றி உண்டு. பக்கத்து விட்ட விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பிள்ளைகளால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். கைவிட்டு போன ஒரு சம்பந்தம் மீண்டும் கைகூடும். குடும்பத்திலே வந்து பார்த்துட்டு கை நினைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு வந்துட்டு போனவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கேப் இருந்திருக்கும். இப்போ அந்த கல்யாண செய்தி நல்ல செய்தி மீண்டும் கூடி வரும். அந்த யோகம் இருக்கு. அதே போல வேண்டாம் என்று விட்டு போன உறவுகள் மீண்டும் சேருவார்கள். இப்போ நல்ல பண வருமானம் வந்து சேரும். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். அதே சமயத்தில் ராசியிலே சனி பகவான் இருப்பதனால் ஒரு உடல் அலுப்பு இருந்து கொண்டு இருக்கும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவரை 4ஆம் இடத்திற்கு அதிபதி தனஸ்தானத்திலே அமர்ந்து குடும்பத்திலே நல்ல வருமானம் வந்து சேரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையினால் நல்ல வருமானம் வரும். சிலருக்கு வெளிநாடுகளில் இருந்து வேலை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பஞ்சமத்திலே செவ்வாய் பகவான் இருப்பதனால் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நிறைந்த லாபத்தை நீங்கள் சார்ந்த துறைகளிலே கொண்டு வந்து கொடுக்க போகிறது. வீடு சம்பந்தமான உங்கள் முயற்சி வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ண போறார். ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் வந்து சேர்கிறது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் உங்களிடம் திணிக்கப்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் முயற்சிகளில் வெற்றி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். அன்பர்களே, மீண்டும் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.